கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளையாக மனித ரூபமாக தாவீதின் ஊரிலே பிறந்த பொழுது ஏரோது ராஜா யூதேயாவிலே ராஜாவாக காணப்பட்டார். இயேசு பிறந்ததை அறிந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து இயேசு ராஜாவாக யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு ஏரோதுவின் அரண்மனைக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று கேட்டார்கள். இதை கேட்ட ஏரோதுவும் அரண்மனையில் உள்ள யாவரும் கலக்கமடைந்தார்கள். ஏனென்றால் அங்கே சிறு பிள்ளை ஒன்றும் பிறக்கவில்லை. அப்பொழுது ஏரோது ராஜா சொன்னபடி ஏரோது பிரதான ஆசாரியர்களை எல்லாம் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று கேட்ட பொழுது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் அடி பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏரோது சாஸ்திரிகளை அழைப்பித்து அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி பெத்லகேமிலே போய் திட்டமாய் விசாரித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இந்த சாஸ்திரிகளும் தங்களுக்கு குழந்தைக்கு படைக்கிறதற்காக பொன் வெள்ளைப்போளம் தூபவர்க்கத்தை காணிக்கைகளாக எடுத்துக்கொண்டு இந்த சாஸ்திரிகளும் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி பெத்லகேமுக்கு வந்தார்கள். அந்த நட்சத்திரம் சரியாக அந்த குழந்தை பிறந்த மாட்டுத் தொழுவத்திற்கு முன்பதாக மேலாக வழியை காட்டி அங்கே நின்றது. அதை பார்த்து அந்த சாஸ்திரிகள் ஆச்சரியப்பட்டு குழந்தையை பார்த்து அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து அந்த பிள்ளையின் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த பொன் வெள்ளைப்போளம் தூபவர்க்கத்தை காணிக்கையாக படைத்தார்கள். அப்பொழுது ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு இந்த சாஸ்திரிகள் வேறு தேசம் வழியாக திரும்பி போனார். மட்டுமல்ல, அப்பொழுது தேவன் இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து பிள்ளையை கொலை செய்யும்படி ஏரோது வகை தேடுகிறான். ஆகவே நீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போ என்று சொன்னது போல இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பு குழந்தையும் தாயாகிய மரியாளையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போனார். இதில் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. இந்த சாஸ்திரிகள் வேறு வழியாய் போய் அரண்மனைக்கு போய் ஏரோதுக்கு தகவல் சொல்லாததை அறிந்தபோது ஏரோது கோபமடைந்து பெத்லகேமும் அதன் சுற்று வட்டாரங்களிலும் உள்ள 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று அங்கே கட்டளை போடுகிறதை பார்க்கிறோம். அங்கேயும் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேற்று. அப்படியே அங்கே ஏரோதின் கட்டளைப்படி பெத்லகேம் அதன் பக்கத்தில் உள்ள 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டனர். சாத்தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நம்பாமல் மனித குலம் ரட்சிக்கப்படக்கூடாதபடி தடை செய்யும்படியாக எத்தனம் பண்ணினார். ஆனால் தேவன் யோசேப்பின் சொப்பனம் மூலமாக தப்புவித்தார். ஏரோது இறந்த பின் யோசேப்பின் சொப்பனத்தின் பிள்ளையின் தாயும் கூட்டிக் கொண்டு திரும்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு போ என்று சொல்லி அப்படியே அவர்கள் ஏரோதின் மரணத்திற்கு பிறகு திரும்பி வந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்துவை கொண்டு பாவத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்பது தேவனுடைய உன்னத திட்டம். ஆனால் அதை நிறைவேற்றுவது ஆதி முதல் அந்தம் வரை பல்வேறு சவால்களும் தடைகளும் இருந்தன. எல்லாவற்றிலும் தேவன் ஜெயமெடுத்தார். பிசாசை இயேசு ஜெயித்தார். பிதாவாகிய தேவன் மகிமைப்பட்டார். நாமும் கூட தேவனுடைய திட்டத்திற்கு உட்படும் பொழுது, தேவனுடைய திட்டத்திற்கு நாம் உட்பட்டவர்களாயிருக்கும் போது நாமும் தடைகளையும் சவால்களையும் மேற்கொள்ள வேண்டியது வரும். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், வல்லமையுள்ளவர். அவர் நம்மை தப்புவித்து வழி நடத்தும். அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம்.
உங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பன் பல நாளுக்காக நன்றி. நாளில் கிறிஸ்து பிறந்த போது தானின் தடைகளை உடைத்து இந்த குலத்துக்கு ரட்சிப்பு தந்த தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.